பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 91:13 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஓகே, இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 10:19 வாசிக்க கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஓகே, முதலாவது சங்கீதத்தில் 91 நாங்கள் பார்க்குறோம் 13 எப்படி என்றால், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து, சிங்கத்தின் மேலே நடந்து விரியன் பாம்பின் மேலே நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன மிதித்து போடுவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது ஆண்டவர் நடத்துகிற நடத்தை எப்படி என்றால், முதலாவது சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேலே நீ நடந்தால்தான் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன செய்வாய், மிதித்து போடுவாய். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், நடக்க பழக்கிறார், பிற்பாடு தான் மிதிக்கத்தக்கதான வல்லமையை கொடுக்கிறார். அப்போ நீ நடந்தால்தான் சாத்தானை என்ன செய்வாய், மிதிப்பாய். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, முதலாவது நடக்கிறவனாய் மாற வேண்டும். என்னத்தின் மேலே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்க வேண்டும். இதில் பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் ஒரு சம்பவத்தை எடுத்துப்போம். என்னென்றால் தானியேலை குறித்து கவனிக்கலாம். தானியேலை குறித்து பார்த்தீங்களா இருந்தால், தானியேலை அங்கே அவங்க சுற்றி இருந்தவர்கள், தானியேல் ஒரு பெரியவனாய் மாறப்பட்ட போது, அவனுடைய ஞானம், அவனுடைய தேவன் அவனை உயர்த்தி பெரியவனாய் ஆக்கின பிற்பாடு அங்கே சுற்றி இருந்தவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள், ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் கும்பிடக்கூடாது என்று. அப்போ இவங்கள் ஒரு திட்டத்தை போட்டுத்தான், அதை சதி திட்டத்தை போட்டுத்தான் அதை செய்தார்கள். ஏனென்றால் தானியேலை பார்க்கிறார்கள், தானியேலை எந்த குற்றமும் காணப்படவில்லை. அங்கே எல்லா இடமும் தேடி பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது குற்றம் பிடித்து தானியேலை எப்படியாவது சிங்கத்தின் கெவிக்குள்ளே போட வேண்டும், சிங்கத்துக்குள்ளே போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தை போட்டு குற்றம் தேடி பிடிக்கிறார்கள். இந்த இடத்துல தானியேல் என்ன செய்கிறார், ஆண்டவரை நோக்கி 3 வேளையும் அவர் வல்லமை போல செபிக்கிறத பார்க்கிறோம். அவர் வேதம் சொல்லுகிற ராஜாவுடைய கட்டளையை கூட அவர் அறிஞ்சும் அவர் அதை ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. எங்களை படைத்த ஆண்டவர், எங்களை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி அவர் இடைவிடாமல் 3 வேளையும் அவர் தொழுது கொண்டார், தேவனை தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அவர் என்ன செய்தார், பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அதை கண்டுபிடித்து அவங்க ராஜாவிடத்தில் சொல்லிட்டாங்க, இப்போ கட்டளையை மாற்ற முடியாது, சிங்கத்தின் குகைக்குள்ள தானியேலை போட்டவுடனே அங்கே தானியேல் மரிக்கவில்லை, சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை. கவனிக்கிறீங்களா? நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்டா, சிங்கத்துக்குள்ளே போட்டதைத்தான் பார்க்குறோம். சிங்கத்துக்குள்ளே போட்ட ஒன்றும் நடக்கலை என்று தான் பார்க்குறோம். அதல்ல, அவன் ஏற்கனவே வாழும்போதே இந்த பக்கத்தில் இருந்தாங்களே மந்திரிகள், அதிபதிகள் எல்லாரும் ஒரு சிங்கம் தான் அவனுடைய வாழ்க்கையில், தானியேலுடைய வாழ்க்கையில். தானியேல் குற்றமில்லாமல் நடந்ததே அவர் சிங்கத்தின் மேலே தான் நடந்தார். அவர் சிங்கத்துக்குள்ள போட முதலே அவர் சிங்கத்தின் மேலே தான் நடந்தார். அவர் சிங்கத்தின் மேல் நடந்த உடனே இப்போ ரியலான சிங்கத்துக்குள்ள போடப்படுகிறது. போட்ட உடனே அவர் சிங்கத்தை மிதித்த உடனே சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும், அப்போ இப்போ எப்படி இந்த சிங்கமும் வலு சர்ப்பத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், சிங்கத்தின் மேலே நடக்கிறது பாருங்க, எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா வல்லமைகள் மேலே நாங்கள் நடக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய், கடல் மேலே நடந்து வா. கடல் அவருக்கு ஒரு சிங்கம், ஆனால் அவர் என்ன செய்கிறார், நடக்கிறார். முதலாவது ஆண்டவர் தேவ பிள்ளைகளை நடக்க பழக்குவார், அடுத்துதான் மிதிக்க சொல்லுவார். புதிய ஏற்பாட்டில் இப்படியே நீங்கள் பார்த்தீங்களா, புதிய ஏற்பாட்டில் வந்தீங்களா இருந்தால் லூக்கா 10:19 என்ன இருக்குது என்றால், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும்
உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்களா, சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்குறார். அங்கே பார்த்தீங்களா, இங்கே யார் யாரெல்லாம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பும் நடக்கிறாங்களோ அவங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவங்க மிதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போறாங்க. முதலாவது அனுபவம் நடக்கிற அனுபவம். இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது நடக்கிற அனுபவம். அங்க சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிறவன் தான் இரண்டாவது ஆவிக்குரிய அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அதிகாரம் என்னென்றால், அங்கே சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருக்குள்ளே சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. எப்பொழுது சேதப்படுத்தாது என்றால், நீ நடந்து பழகினா பிற்பாடு நீ மிதிக்கும் போது, நடக்க பழகினா பிற்பாடுதான் நீ மிதிக்க வலிக்கிடும் போது உன்னை என்ன செய்யாது, அந்த அதிகாரத்தோடு நீ மிதிக்கும் போது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. இங்க பாருங்க, ஒரு சம்பவம் இன்னொன்று சொல்லுகிறேன். யோவான் ஸ்தானகனை பார்க்குறோம். யோவான் ஸ்தானகனத்தில் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொள்ளும் போது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், மத்தேயுவில் பார்த்தீங்களா இருந்தால், அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, பரிசேயர் சதிசேயர் வேதபாரர் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வராங்க. வரும்போது என்ன கேட்குறார், விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். அப்போ விரியனுடைய குட்டிகள், சரியா, எப்படி விரியனுடைய குட்டிகள், அதாவது விரியன் பாம்பு குட்டிகள் என்ன செயல்படுவான்றா, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிற மக்கள், அவர்களை பார்த்து தான் சொல்றார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அப்ப இந்த சுபாவங்களைத்தான் இது சொல்லப்படுது. விரியன் பாம்பு, சர்ப்பம், இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இது சிங்கங்கள் என்ன செய்தது, சிங்கங்களை போல கீழே இருந்து அவரை பார்த்து கர்ச்சித்து கொண்டிருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, சாத்தான் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்குவோம் என்று வகை தேடிச்சு. அப்ப இங்க சிங்கம், விரியன் பாம்பு இவைகள் எல்லாமே ஒரு சாத்தானுடைய அடையாளத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவைகளின் மேல நீங்க நடந்து அதை மிதிக்கும் போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் வேதத்தில் சொல்லுது. தண்ணீர்களை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும்போது ஆண்டவர் கடக்க பண்ணுகிறவர், நடக்க பண்ணுகிறவர், மிதிக்க பண்ணுகிறார். 3 காரியத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு செய்ய பண்ணுகிறார். ஒன்று கடக்க பண்ணுகிறார், ஒன்று நடக்க பண்ணுகிறார், அடுத்தது மிதிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே ஆண்டவரும் சாத்தானை அவனுடைய தலையை மிதித்தார், உடைத்தார், நசுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் தேவ பிள்ளைகள் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும் போது எங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். தானியேலை சுற்றிலும் அங்கே மனித சிங்கங்கள் இருந்தது. அதாவது மனுஷர்கள் அல்ல, அவர்களுடைய குணங்கள் சிங்கத்தை போல இருந்தது, சர்ப்பத்தை போல இருந்தது, விரியன் போல இருந்தது, பால சிங்கத்தை போல இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்தான், நடந்தான். அதுக்குள்ள அவனை தூக்கி போட்ட போது நடந்த அவனுடைய அனுபவ வாழ்க்கை என்ன செஞ்சது, அங்கே சிங்கத்திட்ட போட்ட போது அவன் என்ன செய்தான், சிங்கத்தின் வாயை மிதிச்சான். அது சிங்கம் ஒன்றுமே செய்யவில்லை. நானும் நீங்களும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் நடக்கும் போது அங்கே கர்ச்சிக்கிற சிங்கத்தை மிதிக்கத்தக்க, ஒரு பால சிங்கத்தை மிதிக்கத்தக்க ஒரு வல்லமையை இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவார். அங்கே லூக்கா 10:19 சொல்லுகிற பிரகாரமாய் அந்த அதிகாரத்தை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் நடக்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு மிதிக்க அந்த அதிகாரத்தை தருவார். அப்படியாய் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.